ஹை விவர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் அதோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது டெட் எக்ஸாம் அதுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2 அதுல முக்கியமா ஒரு 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் பர்டிகுலரா இந்த இங்கிலீஷ் பார்ட் அதுல இருந்து வர கொஸ்டினை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஏன் ஒரு 2-3 கொஸ்டின்காக இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு 150க்கு 82 எடுத்தாதான் பாஸ். இதுவே நீங்க 79 81 அது மாதிரி எடுத்திருந்தாலும் ஃபெயில் தான். ஏன்னா கம்பல்சரி யூ ஹாவ் டு ஸ்கோர் 82. அப்போ அந்த 2-3 கொஸ்டின் அதோடைய ஆன்சர் அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இதுல இருந்து தான் கம்பல்சரி இங்கிலீஷ் பார்ட்ல பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும் அதுல இருந்து 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. நம்ம 150 மார்க்னா எடுத்தோடனே சடனா 150 மார்க் வந்து எடுத்துட முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்லயும் 2-3 மார்க்ஸ் எடுத்து மொத்தமா தான் நம்ம 150க்கு வந்து போக முடியும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து நீங்க ஈஸியா ஒரு 2 or 3 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த இடத்துல பர்டிகுலரா இங்கிலீஷ் பார்ட் அதுல போயமோட நேம் அதுக்கப்புறம் அதை எழுதினவங்க இதுல இருந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா போயமோட நேமை கொடுத்துட்டு இதை எழுதின ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வேற சுச்சுவேஷன்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆத்தருடைய நேம் கேட்டுருவாங்க. டிஃப்ரெண்ட் ஒரு 4 போயம்ஸ் கேட்டு இந்த 4 போயம்ல எதை வந்து எந்த போயமை இந்த ஆத்தர் எழுதினாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நான் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா போயமும் அதோடைய ஆத்தர் ரெண்டுமே நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 6th பொறுத்த வரைக்கும் டேர்ம் 1 உங்களுக்கு கிளாஸ் 6th 7thலாம் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படி இருக்குன்னு தெரியும். அதுல ஒவ்வொரு டேர்முக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து போயம் நேம் ஆத்தர் நேம் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இதை வந்து மார்க் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து போயம் த crocodile யாரு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும் போது லீவிஸ் கரோல். த crocodile லீவிஸ் கரோல். செகண்ட் ட்ரீ சாரா கோலரிட்ஜ். ட்ரீஸ் சாரா கோலரிட்ஜ். தேர்ட் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ராஜ் ஆறுமுகம். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ராஜ் ஆறுமுகம். இது எல்லாமே கிளாஸ் 6th டேர்ம் 1 புக்ல இருக்கிற இங்கிலீஷ் போயம் அண்ட் ஆத்தர் நேம். கிளாஸ் 2 பாருங்க. டீம் ஒர்க் எட்கர் ஏ கஸ்ட். டீம் ஒர்க் எட்கர் ஏ கஸ்ட். ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அடுத்தது கிளாஸ் 6th டேர்ம் 3 Indian Seasons நிஷா டைரின். இந்தியன் சீசன்ஸ் நிஷா டைரின். A tragic story வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. A tragic story வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அடுத்தது இப்போ கிளாஸ் 7th டேர்ம் 1 இதுலயும் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 3 டேர்ம் வந்து இருக்கு. இதுல என்னென்ன போயம்லாம் இருக்கு என்னென்ன ஆத்தர் நேம் இருக்கு அதை 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து போயம் நேம் அடுத்தது ஆத்தர் நேம். ஃபர்ஸ்ட் ஒன் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும்போது அனானிமஸ். அனானிமஸ் சொல்லும் போது அதை எழுதினவங்களுடைய டீட்டெயில் கிடையாது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போயமுடைய நேமை கொடுத்துட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் நேம் போயம் ஆத்தருடைய நேமை கொடுத்துட்டு அனானிமஸ் கேட்டிருந்தா இதை தான் நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது செகண்ட் வந்து த லிசனர் இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும் போது வால்டர் டி லா மார். இவங்க தான் இந்த போயம் வந்து எழுதுனாங்க. த லிசனர் வால்டர் டி லா மார். அடுத்தது தேர்ட் யுவர் ஸ்பேஸ் இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும் போது டேவிட் பேட்ஸ். யுவர் ஸ்பேஸ் டேவிட் பேட்ஸ். அடுத்தது கிளாஸ் 7th டேர்ம் 2 ஃபர்ஸ்ட் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் கிரக்கோஸ். த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் ஜார்ஜ் கிரக்கோஸ். செகண்ட் வாண்டரிங் சிங்கர்ஸ் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும்போது சரோஜினி நாயுடு. வாண்டரிங் சிங்கர் யார் எழுதுனாங்கன்னா சரோஜினி நாயுடு. அடுத்தது கிளாஸ் 7th டேர்ம் 3 சி ஃபீவர் ஜான் மெஸ்ஃபீல்டு. சி ஃபீவர் ஜான் மெஸ்ஃபீல்டு. நெக்ஸ்ட் போயம் கரேஜ் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும்போது எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். கரேஜ் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். இந்த எட்கர் ஆல்பர்ட் கஸ்டே ஒரு 3 போயம்ஸ் 6th to 10th வரைக்குமே எழுதியிருக்காரு. அடுத்தது கிளாஸ் 8 ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டியானா எம் கெர்ச்சன். ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டியானா எம் கெர்ச்சன். செகண்ட் மை ஹாபி ரீடிங் அருணாச்சலம் சந்திரசேகரன். மை ஹாபி ரீடிங் அருணாச்சலம் சந்திரசேகரன். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலைட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலைட். எ திங்கிங் ஆஃப் பியூட்டி ஜான் கேட்ஸ். எ திங்கிங் ஆஃப் பியூட்டி ஜான் கேட்ஸ். அடுத்தது ஃபயர் ஒர்க் நைட் எனிட்
Blyton. Firework night, Enid Blyton. Lesson in life, Bridget Bryant and Daniel Ho. Lesson in life, Bridget Bryant and Daniel Ho. My computer needs a break, Shantini Govindan. My computer needs a break, Shantini Govindan. அடுத்தது கிளாஸ் 9th போயிடலாம். poem name, author name. First, stopping by hoods on a snowy evening, Robert Frost. Stopping by hoods on a snowy evening, Robert Frost. A poison tree, William Blake. A poison tree, William Blake. On killing a tree, Giv Patel. On killing a tree, Giv Patel. The spider and the fly, Mary Botham Howitt. The spider and the fly, Mary Botham Howitt. The river, Caroline Ann Bowles. The river, Caroline Ann Bowles. The comet, Norman Littleford. The comet, Norman Littleford. Seventh one, the stick together families, Edgar Albert Gust. இந்த இடத்த பாருங்க, தேர்டா இந்த எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் இவங்க வந்து வராங்க. The stick together families, எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். அடுத்தது லாஸ்டா கிளாஸ் 10th பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போயம் லைஃப் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹென்றி வேன் டைக். லைஃப் ஹென்றி வேன் டைக். செகண்ட் போயம் த கிரம்பிள் ஃபேமிலி, லூசி மவுட் மோன்ட்கோமரி. த கிரம்பிள் ஃபேமிலி, லூசி மவுட் மோன்ட்கோமரி. தேர்ட் ஐ எம் எவ்ரி உமன், ராக்கி நரியானி ஷிர்க். ஐ எம் எவ்ரி உமன், ராக்கி நரியானி ஷிர்க். The Ant and the Cricket, adapted from Aesop's Fables. The Ant and the Cricket, the adapted from Aesop's Fables. இந்த Aesop Fables இதுல இருந்து இதை எடுத்து எழுதிருக்காங்க. அடுத்தது The Secret of the Machines, Rudyard Kipling. The Secret of the Machines, Rudyard Kipling. No Men Are Foreign யார் எழுதுனாங்க அப்படி சொல்லும்போது ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப். No Men Are Foreign, James Faulkner Kirkup. Seventh, The House of Elm Street, Nadia Bush. The House on Elm Street, Nadia Bush. இந்த இடத்துல நம்ம கிளாஸ் 6th to கிளாஸ் 10th வரைக்கும் இருக்கிற எல்லா போயம், எல்லா ஆத்தர் நேம் அது எல்லாமே கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த இடத்துல PDF எப்படி வந்து டிரைவா கீழே லிங்க்ல கொடுக்கறதுன்னு தெரியல. இனிமே நான் ஃபியூச்சர்ல அதை கத்துக்கிட்டு இந்த PDF ஓட லிங்கையும் நான் கீழே வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு எக்ஸாக்டா எப்படி பண்ணணும்னு தெரியல. ஃபியூச்சர்ல நான் அதை கத்துக்கிட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு லெசனோடைய PDF ஆர் வேர்ட் டாக்குமெண்ட், அது மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன், இமேஜ் டாக்குமெண்ட் எதுவா இருந்தாலும் நான் கீழே வந்து லிங்க்ல வந்து ப்ரொவைட் பண்றேன். நீங்க டிரைவ்ல போய் தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கம்பல்சரி 2 or 3 மார்க்ஸ் வந்து கிடைச்சிடும். 2 or 3 மார்க்ஸும் மார்க்ஸ் தான். இன்கேஸ் நீங்க 80, 81 எடுத்தா பாஸ் கிடையாது. 82 எடுக்கும் போது தான் நீங்க பாஸ் ஆவீங்க. அதனால சின்னதா நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஃபுல் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாருடைய கனவும் நம்ம டீச்சிங் ஃபீல்ட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றது தான். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலமா தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல ஒரு 4 டீச்சர் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு டீச்சர் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வேல்யூ அந்த ஸ்கூல்ல வேற லெவல்ல இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நீங்க கஷ்டப்பட்டாதான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்க கஷ்டப்படுங்க. அது அசிஸ்ட் பண்றதுக்கு நான் ஃபுல் ஹெல்ப்பும் நான் என் சைட்ல இருந்து பண்றேன். என்னால யாரோ ஒருத்தங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்றாங்கன்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.